ஹாய் காய்ஸ், இப்போது நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட் செஞ்சுரி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரே இடத்துல இருக்கிறோம். பேர்ட் செஞ்சுரி உங்களுக்கு இந்த இடத்த சுற்றி காட்டுறா பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வாங்க போகலாம். A few minutes later. I will introduce my friends. இது இவங்க தான் என் கூட வண்டியில் வந்த 2 நண்பர்கள். இவரு சன்னி. காலையில போட்டோம் ப்ரோ. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இவர் வந்துட்டு நம்ம இன்ஃபென்ட் ஃபோட்டோகிராஃபர் இன்ஃபென்ட். இங்கே பார்த்தீங்கன்னா கேமராலாம் வச்சிருப்பாரு. காட்டுறேன். ஹலோ போஸ், இது பார்த்தீங்களா உங்கள் ஃப்ரெண்ட் பேசிங்கிறது யாரோ கால் இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருக்கு, என் ஃபேன் காலில் இருக்குங்க. ஹலோ. போன் எடுத்தா நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா, அதை எம்எல்ஏ வாலையே சாதிக்க முடியலையா, என்ன சாதிக்க சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா என்ன பார்த்து நிறைய பேர் வீடியோ பண்ணிருக்கிறாங்க பாருங்க. பின்னால இன்னொருத்தர் கேமராவே பூச்சி நின்றுக்கிறா. காப்பி செட் கல்லே காயலாம். ஓகே, ஏதாச்சும் சைடுல பிசினஸ் பண்ணாதான் சைன் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்களா ப்ளாகிங் பண்ணுறாராம். ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாரு. அவரோட யூடியூப் சேனல் பேர் வந்துட்டு என்னடா உங்கள் யூடியூப் சேனல் பேர்? டிஜே. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறி வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம அங்கே இருந்தோம். இங்கே அந்த குடிசை இல்லை சும்மா போய் சொல்லாங்க. அங்கே இருந்தோம். அது எப்படி தெரியுமா இருக்கு, பழங்காலத்தில் சீட்டு விளையாட கட்டி வச்ச மாதிரி இருக்குது. இதே நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறி வந்து இங்கே ஒரு கோயில் இருக்குது. கோயில் உள்ள சாமி இருக்குன்னு பார்த்தா ஜோடியாக இருக்கிறாங்க. இப்போ பாருங்க. சே, வெரி பேட் கைஸ். நம்ம அப்படிக்கா போகக்கூடாது. கூட்டத்தில் ஒருத்தர் காணாம போயிட்டா. நான் அவனை தேடி போறேன். பேர் நீங்க வரல, வாங்க பேர். ஓகே, நம்ம ஏன் இங்கே வந்தோம்னா நம்ம ஃப்ரெண்டை தேடி வந்தோம். நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, ஆக்சுவலி இங்கே ஒரு குரோக்கடைல் பார்த்துட்டு அவர்கிட்ட ஃபோட்டோ பிடிச்சிருக்கிறாரு. எங்களுக்கே கொஞ்சம் குட்டியாக தான் தெரியுது. உங்களுக்கு தெரியுதா என்னான்னு தெரியல. நான் ஒரு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒரு நிமிஷம். இதுக்கு மேலே ஜூம் ஆகாதா? ஆகாதுங்க. இதுக்கு மேலே ஜூம் ஆகல. நம்ம முதல்ல கிட்ட போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஓகேவா? 12 seconds later. சந்தி ப்ரோ, உங்கள் இந்த பேர்ட் செஞ்சுரி பற்றி என்ன சொல்கிறீங்க? நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல ப்ரோ. என்ன பண்ணலையா? நானும் பண்ணணுன்னு தான் பார்த்துன்னுக்கிறேன். பேர்டே காணும். வெறும் பேனரில் மட்டும் தான் போட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்களுக்கு அது இங்கே வாடா, இங்கே உட்காந்துருக்குது. பார்த்தீங்கன்னா குண்டு குருவி இருக்கலாம். உங்களுக்கு காட்டணும்னா இங்கே இருக்கப்படுமா? இது குண்டு குருவி, ஒரு ஸ்பைக்ஸ் குருவி. குண்டு குருவி போயிட்டாரு. நம்ம பார்த்தீங்கன்னா நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு ஒன்று இருக்குது. முதலைகள் இருக்கும் துருங்கில் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்கேன். அந்த போர்டை போட்டுது. எப்படி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணு? யூ கேன் see முதலைகள் இருக்கும் ஜாக்கிரதை. ஜாக்கிரதைன்னு ஒரு போர்டு போட்டிருக்கோம். எனக்கா நான் இந்த பேர்ட் செஞ்சுரிக்கு வந்ததுலேருந்து பார்க்குறேன். ஒரு முதலையில் ஒரு புழுக்கு பூச்சை கூட இன்னும் பார்க்கல. பார்த்தியாடா? பார்த்தேன்டா. பாறையா இருக்குமோ, கல்லா கூட இருக்குது. பார்த்தீங்களா? நான் இப்போ ஒரு பேர்டு பார்த்தேன். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. பேர்டு பார்த்தா உங்களுக்கு காட்டுறேன்ட்டு. இப்போ ஒரு பேர்டு பார்த்தேன். உங்களுக்கு இந்த பேர்டை நான் காட்டி ஆகணும். இப்போ பார்த்தீங்களா, வந்ததுலேருந்து இந்த பேனரில் தான் பார்த்துருக்குறேன். நீ உங்களுக்கு அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. தயவு செஞ்சு இந்த இடத்துக்கெல்லாம் வந்துடாது. ஐ மீன் இந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு போகலாம். ஓகே, நம்ம முன்ன பார்க்கலாம். இன்னும் ஏதாவது பேர்ட் கேட்சா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். 6.5 hours later. ஓகே, ஹாய் கைஸ். இப்போ வெயிட் பண்ணதுக்கோசம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா
ஜப்பானுக்காரன் என்னென்னவோ கண்டுபிடிக்கிறான், நான் என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கேமராவில் முதலே காட்டினாரு. நான் பார்த்தோன்னே ஃபுல்லு குஷி ஆகிட்டேன். நான் ஒருத்தன் பார்த்தா கல்லுன்றான், ஒருத்தன் பார்த்தா முதலன்றான். இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஃபோட்டோ பிடிச்சிருக்கிறாரு. பிடிச்சோன்னே இப்படி காட்டுவார். நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐயோ நைஸ் ஃபோட்டோ, மிஸ் பண்ணிட்டேன். வாவ் சூப்பர். ஐ மிஸ் இட் வித் தி ஃபோட்டோ. அவனுக்கு ஆட்ட விருப்பம் இல்லை. கூடிய சீக்கிரத்தில் அதெல்லாம் ப்ராசஸ் ஆகணும்னு உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த முதல்ல நோரவே. ஆக்சுவலி நம்ம பிரதர் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பிரில்லியண்டான ஒரு கேள்வி கேட்டேன். அந்த முதல்ல ஏன் நோரவே மாட்டுக்குது என்ன வாட்சி கேட்ட. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? ஆக்சுவலி நம்ம சன்னி என்ன சொன்னார்னா, சன்னி ப்ரோ அந்த முதலுக்கு நீச்சல் தெரியல, அதெல்லாம் கம்மி போச்சுன்னு பார்க்காது. இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம போட்டிங் போகும்போது நீச்சல் கற்றுக் கொடுக்குறோமான்னு கேட்குறாரு. இவரை கேட்டு என்ன இதை கேட்டவர் இவரு தான். முதல்ல கூட நீச்சல் போட போறோம். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி இல்லாமா. ஓகே, இப்போ பாருங்களேன், நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய மரம், உங்களுக்கு சின்ன பசங்க ஆட்டாடுற தொட்டில் மாரி இருக்குது. இங்க பாருங்களேன், நம்ம ஃப்ரெண்டு சன்னி ஆட்டாடுவாப்புல. இங்க பாருங்க, குரங்க விட மோசமா தவறா இதெல்லாம். குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. இது பாத்தீங்கன்னா எவ்வளோ மேல கட்டியிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா? அதோ எவ்வளோ மேல கட்டியிருக்காங்க. இது பேரு சன்னி வச்சிருக்காரு ஊஞ்சல் மரமா. ஆக்சுவலி நம்ம என்ன பண்றோம்னா, ரொம்ப நேரமா நடந்து காலெல்லாம் நோய் வந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு இங்க உட்காந்து இருக்கிறேன். நம்ம பசங்க தீயா வேலை செய்யறாங்க. ரெஸ்ட் இல்லை ரெஸ்ட்டும் இல்லை, நம்மளுக்கு வேலை தாண்டா முக்கியம்னு ஒருத்தர் போட்டோ முக்கியே இருக்கான். நம்மளுக்கு வேடிக்கை பார்க்கறதே வேலை தானே. 2 பேர் வேடிக்கை பார்க்குறாரு. இவங்க 2 பேரை விட்டா உட்படவே மாட்டாங்க. நான் ஏன் மாஸ்க் இஸ்து விடுறேன்னு நீங்க கேட்கலனாலும் நானே சொல்றேன். கொரோனா இல்லையா, சோஷியல் டிஸ்டன்ஸ். அவங்களோட ஒரு 10 அடி தூரமா இருக்கிறோம் பாருங்க. இவங்களெல்லாம் பக்கத்துல வச்சுக்கணும், மாஸ்க் போடாத இருக்க முடியாது. நான் ப்ரோ சொல்றது கரெக்டுண்ணே. அவனே கரெக்டுன்ட்டான். அவனை பத்தி அவனுக்கே நல்லா தெரியுது. நான் அவ்வளோ கல்வி ஆக்சுவலி நான் எவ்வளவு கல்வி ஊத்துனாலும் பக்கத்துலயே வந்து உட்காந்து இங்க பாருங்க, பக்கத்துலயே வந்து உட்காந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க ப்ரோ. என்ன சொல்றேன் புரியுதுங்களா? தமிழ் புரியுமா? இல்ல ப்ரோ, நான் போறேன். போட்டோகிராஃபர் மேல போயிட்டாரு, உங்களுக்கு தெரியும். நீ போடா. போட்டோகிராஃபர் மேல போயிட்டாரு, ஹெல்மெட் பத்தி வேற மேல போயிட்டாரு. நான் ஏற போறேன். பாத்தீங்கன்னா நம்ம ஃபைனலா மேல வந்துட்டோம். இங்கத்துல இருந்து பார்த்தோம்னா 4 மரம் 4 காக்கா மட்டும் தான் தெரியும். அது என்ன பேர்ட் செஞ்சுரின்னு பேர் வச்சானு தெரியல, ஒரு பேர்டை கூட காணல. நான் ஒரு பேர்டை பார்த்துக்கிட்டேன், உங்களுக்கு காட்டணுமா? இது பாருங்க, போறாரு பாருங்க அண்ணா. எப்படி பாருங்க தெரியல. ஸோ வேண்டாம். இன்ஃப்ளூயன்ஸ் சொன்னாரு, மீன் வாயிலே ஸ்டாக்கா இருக்குமா, அதுக்கு எப்போ பசிக்குதோ அப்பப்போ கொஞ்சம் சாப்பிட்டு மிச்சத்தை வாயிலே வச்சுக்குமா. கேட்டா பாஸ்கெட்ன்றாப்புல. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல் அந்து போச்சு. பாஸ்கெட்ன்றா.